வணக்கம். 6 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஸ்ரீராம். பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது ஒரு நிமிட செய்திகளாக பார்க்கலாம். தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் 4 நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் என்றும், ஈரோடு மற்றும் தென்காசி மாவட்டங்களில் அடுத்த 2-3 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் திங்களன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், அப்போது 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 48 மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை மழையால் தஞ்சை, திருப்பத்தூர், திருச்சி, திருவள்ளூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை குறைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. குமரிக்கடல், கேரள கடலோர பகுதிகள், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்தது. அரியலூர் மாவட்டத்தில் குண்டுரை, ராயபுரம், வி கைகாட்டி, காரைக்குறிச்சி, இடங்கண்ணி, தென்கட்சி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதனால் குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் நல்லமல்லி, அதியமான் கோட்டை, இலக்கியம்பட்டி, அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பொம்மிடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. இதனால் கடந்த 10 நாட்களாக இருந்த வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் உற்சாகம் அடைந்தனர். கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி அடுத்துள்ள ஆழியார், அங்கலக்குறிச்சி, கோட்டூர் பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த கனமழை பெய்தது. உப்பிலிப்பாளையம், பீலமேடு, பாப்பநாயக்கன் பாளையம், சுங்கம், நஞ்சுண்டாபுரம், சிங்காநல்லூரில் மிதமான மழை பெய்தது. மனதின் குரல் 100வது நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டு பெண்கள் குறித்து பிரதமர் மோடி பெருமையாக பேசினார். மனதின் குரல் நிகழ்ச்சியின் 100வது பதிவில் பேசிய பிரதமர் மோடி, குழந்தைகளுக்கு கல்வி புகட்டியவர்கள், நீர்நிலைகளை சீரமைத்தவர்கள் குறித்து மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசி உணர்ச்சி வசப்பட்டதாக நினைவு கூர்ந்தார். அப்போது தமிழ்நாட்டின் வேலூரில் 20,000 பெண்கள் நாகநதிக்கு புத்துயிர் ஊட்டியதை நினைவு கூர்ந்தார். தமிழ்நாட்டின் பழங்குடியின பெண்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு ஏற்ற வகையில் டெரகோட்டா கோப்பைகளை ஏற்றுமதி செய்ததன் மூலம் நாடு உத்வேகம் பெற்றுள்ளதாக கூறினார். மனதின் குரல் நிகழ்ச்சி தன்னுடைய ஆன்மீக பயணம் போலாகிவிட்டது என்றும் பிரதமர் மோடி பேசினார். நான் என்பதிலிருந்து நாம் என்பதை நோக்கிய பயணம்தான் மனதின் குரல் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் எப்பொழுதும் நல்லிணக்கம், சேவை உணர்வு, கடமை உணர்ச்சி ஆகியவையே முன்னெடுத்துச் செல்லப்பட்டதாகவும் பிரதமர் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடியின் 100வது மனதின் குரல் நிகழ்ச்சியை காண நாடு முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர்.என். ரவி தனது குடும்பத்தினருடன் மனதின் குரல் நிகழ்ச்சியை கேட்டார். மேலும் விவசாயிகள் சங்கத்தினர், முன்னாள் ராணுவத்தினர், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். அப்போது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி இதுவரை தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை குறிப்பிட்டு பேசிய நபர்களுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி விருது வழங்கி கௌரவித்தார். மிகவும் இனிமையான தருணம் இது. பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்ததாக ராதிகா சாஸ்திரி அவர்கள். மேலும் பாரம்பரிய விவசாயம் செய்து வரும் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை ஆளுநருக்கு வழங்கினர். சென்னை நடுக்குப்பத்தில் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி LED திரையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. மீனவ மக்களுடன் பாஜக தலைவர் அண்ணாமலை, சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன், நடிகை நமீதா உள்ளிட்டோர் மனதின் குரல் நிகழ்ச்சியை கேட்டனர். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் ஒலிபரப்பு செய்யப்பட்ட பிரதமரின் 100வது மனதின் குரல் நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர் அமித் ஷா, முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே ஆகியோர் இணைந்து கேட்டனர். आप सब मेरे भावों को समझेंगे, मेरी भावनाओं को समझेंगे. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைவேற்றிய ஒரே திட்டம் மதுக்கடைகளை திறந்ததுதான் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் EPS வருகை தந்தார். வெள்ளரிவெள்ளி பகுதியில் எடப்பாடி பழனிசாமிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய அவர் திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பாலியல் குற்றங்கள் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார். பாலியல் கொடுமை தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அதை
தடுக்க திராணியற்ற அரசாங்கம் தான் இன்னைக்கு வெளியாற்றிருக்க அரசு இருந்து கொண்டிருக்கின்றது. நான் சட்டமன்றத்தில் 2 மணி நேரம் பேசினேன். 2 மணி நேரம் பேசினேன். அந்த 2 மணி நேரம் பேசினே வெளியே விடல. தமிழ்நாட்டின் அனைத்து தொகுதி மக்களின் பிரச்சனைகளையும் அதிமுகவினர் சட்டமன்றத்தில் எடுத்துரைத்து தீர்வு கண்டு வருவதாகவும் கூறினார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த போது மின்சாரம் தாக்கி பள்ளி மாணவர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்சுழி தாலுகா எம் புளியங்குளத்தை சேர்ந்த ஹரீஷ்குமார், ரவி செல்வம் ஆகிய மாணவர்கள் பள்ளி விடுமுறையில் மேலேந்தல் அருகே அரசு கலைக்கல்லூரி கட்டுமான பணிக்கு சென்றனர். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி மாணவர்கள் இருவரும் உயிரிழந்தனர். இவர்களது உடல் விருதுநகர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. சம்பந்தப்பட்டவர்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்க உறவினர்கள் மறுப்பு தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான புகாரில் கட்டிட பொறியாளர் ஜெயசீலன் ராஜா, மேற்பார்வையாளர் பால்சாமி மற்றும் விஜயராகவன் ஆகிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். 3 பேரையும் மே 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க அருப்புக்கோட்டை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து இறந்த மாணவர்களின் உடலை பெற்றுக்கொண்ட உறவினர்கள் புளியங்குளம் மயானத்தில் அடக்கம் செய்தனர். மதசார்பற்ற ஜனதா தளத்தை காங்கிரசின் பி டீம் என பிரதமர் மோடி விமர்சித்தார். கர்நாடக மாநில சட்டமன்றத்திற்கு வரும் 10ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது. இதனையொட்டி கோலார் மாவட்டத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி காங்கிரஸ் தம்மை என விமர்சித்ததாகவும் இதற்கு கர்நாடக மக்கள் தகுந்த பதிலளிப்பார்கள் என்றும் கூறினார். देश की जनता ईश्वर का रूप है, शिव का ही स्वरूप है, इसलिए ईश्वर रूपी जनता के गले का साफ होना भी मुझे स्वीकार है. தொடர்ந்து பெல்லூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி காங்கிரஸ் ஆளும் அனைத்து இடங்களிலும் பதவி சண்டைகள் இருப்பதாகவும் மதசார்பற்ற ஜனதா தளத்திற்கு செல்லும் வாக்குகள் காங்கிரசுக்கு செலுத்துவது போன்று என்றும் விமர்சித்தார். கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றால் பசவராஜ் பொம்மையே முதலமைச்சராக தொடர்வார் என்று மத்திய அமைச்சர் பிரல்காத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்கு பேட்டியளித்த அவர் பிரதமர் மோடி வருகையால் பாஜகவுக்கு வாக்குகள் அதிகரிக்கும் என்றார். Modi is our natural important leader and it is quite so that his arrival in Karnataka, it will further add to our vote bank. One last question, sir. There is an opinion about who will be the CM. You are the CM face of the Karnataka. What is that? Already see our chief minister is Mr. Bommai and he is leading. முதலமைச்சராக பசவராஜ் பொம்மை இருப்பதால் அவர் தலைமை வகிப்பார் என்று மத்திய அமைச்சர் பிரல்காத் ஜோஷி கூறினார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட பலரும் வாக்களித்தனர். இந்த சங்கத்திற்கு 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் நடத்தப்படுவது வழக்கம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் உள்ள 32 பதவிகளுக்கு புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான தேர்தல் உயர்நீதிமன்றம் நியமித்த 2 தேர்தல் அதிகாரிகளின் முன்னிலையில் நடைபெற்றது. தேனாண்டாள் முரளி தலைமையில் ஒரு அணியினரும் மன்னன் தலைமையில் மற்றொரு அணியினரும் களமிறங்கியுள்ளனர். சென்னை அடையாறில் உள்ள எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியில் காலை 9 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை நடைபெற்றது. தயாரிப்பாளர் சங்கத்தில் உறுப்பினராக உள்ள நடிகர் ரஜினிகாந்த் காலையிலேயே சென்று வாக்களித்தார். இயக்குனர் S.A. சந்திரசேகர், நடிகர்கள் பிரகாஷ்ராஜ், மன்சூர் அலிகான், ராதா ரவி, நடிகைகள் ராதிகா, தேவயானி உள்ளிட்ட தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர்கள் பலரும் தேர்தலில் வாக்களித்தனர். வாக்குப்பதிவு முடிந்ததை தொடர்ந்து மே 1ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இந்த தேர்தல் மூலம் தலைவர், 2 துணைத் தலைவர்கள், செயலாளர், பொருளாளர் மற்றும் 26 செயற்குழு உறுப்பினர்கள் ஆகியோர் தேர்வு செய்யப்பட உள்ளனர். கோடை சீசன் மற்றும் விடுமுறை நாளையொட்டி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. பிரையன் பூங்கா, பைன்மர காடுகள், பாம்பார் அருவி, நட்சத்திர ஏரி உள்ளிட்ட இடங்களின் அழகை சுற்றுலா பயணிகள் கண்டு மகிழ்ந்தனர். கொடைக்கானல் கிளைமேட்லாம் கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸா இருக்கு. கிளவுட்ஸ்ல ரொம்ப கிட்டவே இருக்கிறதால ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்கு ஃபீலிங்கா. வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியில் தொடங்கி கொடைக்கானல் நகர் முழுவதும் போக்குவரத்து நெரிசல் இருந்தது. இதேபோல நீலகிரி மாவட்டம் உதகையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக காணப்பட்டது. ரோஜா பூங்காவில் பூத்து குலுங்கும் மலர்களை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். நாங்க திருப்பூர்ல இருந்து வந்திருக்கோம். திருப்பூர்ல அடிக்கிற வெயிலுக்கு கிளைமேட்டுக்கு ஊட்டி இது ஃபர்ஸ்ட் டைமா இருக்கிறதுனால செம என்ஜாய்மெண்டா இருக்கு. மெயின் டிராபிக் அதிகமா இருந்தாலும் ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்குது. தாவரவியல் பூங்கா, படகு இல்லம் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினருடன் குவிந்தனர். விடுமுறை நாள் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் மிதமாக கொட்டும் தண்ணீரில் பொதுமக்கள் குவிந்து நீராடி மகிழ்ந்தனர். அருகில் உள்ள நீச்சல் குளத்தில் நீச்சலடித்தும் சுற்றுலா படகு துறையில் படகு சவாரி செய்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர்.
கன்னியாகுமரி கடற்கரையோரம் காலை நேரத்தில் சூரிய உதயத்தை திரளானோர் கண்டு ரசித்தனர். தொடர்ந்து திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் மண்டபத்தை சுற்றுலா பயணிகள் கண்டு வியந்தனர். இதேபோல தென்காசியில் கோடை மழை பெய்து வருவதால் குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதையடுத்து குற்றாலம் மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. 5 பழைய குற்றாலம் அருவிகளில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். கோடை விடுமுறையை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. முடி காணிக்கை செலுத்தியும் அங்க பிரதட்சணம் செய்தும் பால்குடம் மற்றும் காவடி எடுத்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருச்செந்தூர் கடற்கரை மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் காலை முதலே ஏராளமான பக்தர்கள் கூடினர். நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசித்து பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். இதனிடையே தருமபுரி மாவட்டம் முக்கல் நாயக்கன்பட்டி கிராமத்தில் பிரம்மாண்ட மாசாணி அம்மன் கோவில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் மீது புனித தீர்த்தம் தெளிக்கப்பட்டது. சென்னை அண்ணா சாலையில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் திளைத்தனர். எப்பொழுதும் வாகன நெரிசலுடன் பரபரப்பாய் காணப்படக்கூடிய அண்ணா சாலை ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியால் பொழுதுபோக்கு வண்ணமிகு சாலையாக மாறியது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஆடிப்பாடி மகிழ்ச்சியாக காணப்பட்டனர். சைக்கிளிங், ஸ்கேட்டிங், யோகா என்று சிறுவர்கள் புது நண்பர்களுடன் உரையாடி மகிழ, கயிறு இழுத்தல், டேபிள் டென்னிஸ் என்று இளைஞர்கள் உற்சாகத்தில் மகிழ்ந்தனர். அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்போருக்கு ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி புத்துணர்ச்சி அளித்ததாக பொதுமக்கள் தெரிவித்தனர். அந்த ஷைனஸ்லாம் இல்லாம எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கிற ஒரு பிளேஸா இருக்கு. சூப்பரா இருக்கு. மவுண்டோட என்ஜாய்ஃபுல்லா இருக்கு. மவுண்டோட இந்த மாதிரி லைஃப்ல பார்த்ததே இல்ல நானு. மனச்சுமைகளை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் நடத்தப்படக்கூடிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். ஒப்பந்தம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீது சிபிஐயில் புகார் அளித்துள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை நடுக்குப்பத்தில் மனதின் குரல் நிகழ்ச்சியின் 100வது பதிப்பை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, துணைத் தலைவர் நயினா நாகேந்திரன் உள்ளிட்டோர் மீனவ மக்களுடன் அமர்ந்து பார்த்தனர். அதனைத் தொடர்ந்து மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடியின் உரைகள் அடங்கிய நூல் வெளியிடப்பட்டது. இதனையடுத்து மேடையில் பேசிய அண்ணாமலை அதிமுக கூட்டணி குறித்த கேள்விக்கு மெட்ரோ ஒப்பந்தம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் மீது 6 பேர் புகார் அளித்துள்ளதாக கூறினார். சிபிஐ பொறுத்தவரை நாம் கொடுக்க வேண்டிய கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாச்சு. சிபிஐ பொறுத்தவரை நம்முடைய கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாச்சு. குறிப்பாக சென்னை மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் மாநில தலைவராக ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்திருக்கேன். அதே நேரத்தில் இன்னும் ஒரு 6 பேரும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். அமித்ஷா இபிஎஸ் சந்திப்பை வைத்து கூட்டணி குறித்து ஊகித்துக் கொள்ளலாம் என பதிலளித்தார். தமிழ்நாட்டில் அதிமுக தான் பெரிய கட்சி என்றால் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியின் முகம் பிரதமர் மோடிதான் என தெரிவித்தார். கர்நாடக மாநிலம் மைசூரில் பிரதமர் நரேந்திர மோடி பேரணியாக சென்று வாக்கு சேகரிக்க இருக்கிறார். விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் நந்தா. நந்தா, இந்த பேரணியை முன்னிட்டு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரத்தை தெரிவிக்கலாம் நந்தா. ஸ்ரீராம், வாக்குப்பதிவுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில கர்நாடக தேர்தல் களம் என்பது சூடுபிடித்திருக்கிறது. குறிப்பாக
ஜேடிஎஸ், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் கோட்டையாக கருதப்படக்கூடிய பழைய மைசூரு பகுதியில் தற்போது பாஜகவினர் கூடுதல் கவனம் செலுத்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து 2வது நாளாக பிரதமர் நரேந்திர மோடி பழைய மைசூர் பகுதியில் தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். இன்று ஒரு நாள் மட்டும் அதே ராம்நகரா, சாம்ராஜ்பேட்டை, அதே போல தற்போது இருக்கக்கூடிய மைசூரு உள்ளிட்ட 3 மாவட்டங்களுக்கு உட்பட்ட தொகுதிகளில் தற்போது தொடர்ச்சியாக சூறாவளி பிரச்சாரத்தை பிரதமர் மோடி தொடங்கியிருக்கிறார். நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் கர்நாடகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையாவுடைய சொந்த மாவட்டத்தில் தற்போது வாக்கு சேகரிப்பில் பிரதமர் மோடி ஈடுபட இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய வாக்கு சேகரிப்பு பணி என்பது தொடங்க இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய பஸ்வேஸ்வரா சர்க்கிளில் தொடங்கக்கூடிய பேரணி என்பது ஹைவே சர்க்கிள் வரை 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற திறந்தவெளி வாகனத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். இருமருங்கிலும் சாலை நிறுவன பொதுமக்கள் நீண்ட ஆர்வமாக காத்திருந்து பிரதமரை சந்திப்பதற்காக காத்திருக்கிறார்கள். பிரதமருடைய வருகையின் காரணமாக மைசூர் மாவட்டம் முழுவதும் போலீசாரினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்த நாட்களில் பாஜகவுடைய தேசிய தலைவர்கள் இந்த பழைய மைசூரு என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் வாக்கு வேட்டையில் ஈடுபட இருக்கிறார்கள். ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி நந்தா. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். மெரினாவில் பேனா சின்னம் அமைப்பதை மறுபரிசீலனை செய்யாவிட்டால் அதிமுக சார்பில் சட்ட போராட்டம் நடத்தப்படும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ஓட்டேரியில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் பேனா நினைவு சின்னம் அமைப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றார். அந்த பேனாவுக்கு கடல் இடம் இருக்கு, ஆனா பாரம்பரியமா மீன் பிடிக்கிற மீனவருக்கு அந்த மீனுக்கு உரிமை இல்லை. எப்படி இருக்கு பாருங்க. மத்திய அரசு மறுபரிசீலனை செய்யும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கு. அப்படி இல்லைன்னா நாங்களும் கோர்ட்டுக்கு போவோம். பாஜக தமிழ்நாடு பொருளாளர் சேகர் சமூக வலைதளத்தில் அதிமுகவை விமர்சனம் செய்வதை தவறு அண்ணாமலை கண்டிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். எங்களுக்கு விமர்சனம் பண்ண தெரியாதா? அந்த அளவுக்கு நாங்களாம் ட்ரெயின்டு இல்லையா? விட்டா போதும் எங்க ஆளுங்கெல்லாம் பிச்சு எடுத்துருவாங்க. எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருவோம். சரி, நான் கேட்கிறேன், இது அண்ணாமலை சொல்லி நடக்குதா சொல்லாமல் நடக்குதா? அண்ணாமலை தெரிவித்து பிஜேபி தலைவர் அண்ணாமலை தெளிவுபடுத்தணும். பட்டன் தட்டினால் மதுபானம் வருவதுதான் திமுக அரசின் சாதனையாக இருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்தார். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.